सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते। ஓம் ஓம் கேட்குறதா? கிட்டக்க பண்ணணும், ரொம்ப கிட்ட. இல்லை இல்லை, எப்படி படிக்க எப்படி ஒன்றும். சரி. ஸ்வபோதே நான்யபோதேச்சா 29 29 स्वबोधे नान्यबोधे च बोधरूपतयात्मनः न दीपस्यान्यदीपे च यथा स्वात्मप्रकाशने। बृहदारण्यक उपनिषत् வரக்கூடிய स्वयं ज्योति ब्राह्मण स्वयं विहित्य स्वयं निर्माय स्वेन भासा स्वेन ज्योतिषां प्रस्वपित्यात्रायं पुरुषं स्वयं ज्योतिर्भवति। मैं केकलयम्मा ओम ओम கேக்குறதா? கேக்குறதா? கேக்கலையா? வால்யூம் இன்க்ரீஸ். கேக்குறதா? கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் குறைக்கணும். ஓகே, இப்போ கேக்குறதா? கேக்குறதா? இந்த ரெண்டாவது கிரீன் கிரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ். கிரீன் கேட்குறதா? கேட்குறதா? க்ரீன் இன்க்ரீஸ். க்ரீன் 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 ஓகே. இல்லை, ஒன்று மட்டும் வைக்கவா? இப்போ நல்லா கேட்குறதா? கேட்கலையா? ஆஹா
ஓகே, சரி. இப்போ கேட்குறதா? ஓம் ஓம். கேட்குறதா? இப்போ கேட்குறதா? எப்படி கேட்குறது? பரவாயில்லையா? ஓம் ஓம். கேட்குறதா? 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 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. கேட்குறதா? கேட்குறதா? ஸோ பிரகதாரண்யக உபனிஷத் ஸ்வயம் ஜோதி பிராமணம் ஸ்வயம் ஜோதிஹி பவதி அப்படிங்கிற 4, 3, 9 மந்திரம். அதில் ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசம், ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசம். ஆத்மா இருக்கிறது, ஆத்மாவை வேறொன்று வெளிப்படுத்த வேண்டாம். ஆத்ம ஞானத்தை சாஸ்திர பிரமாணமானது ஒளிப்படுத்தணும். சாஸ்திர பிரமாணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சப்தங்கள், அது நாம் சப்போஸ் ரெடியாக இருந்தோன்னு சொன்னால், நம்மளுடைய மைண்டு ரெடியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த சப்தங்கள் பிரமாணமாக இருக்கும். நம்ம மைண்டு ஏன் ரெடியாக இருக்காது? ஏன் ரெடியாக இருக்காதுன்னு சொன்னால், நம்ம மைண்டில் ஆர்என்டி இருக்கும், ஆர்டி இருக்கும். ஆர்டி இருக்கிற மட்டும் ஒன்றுமே நகராது. புரியுறதா? ராகத்வேஷம் இருக்கிற மட்டும் இம்பாசிபிள்னா இம்பாசிபிள். எந்த அளவுக்குனாக்க சாஸ்திரத்து மேலேயே துவேஷம் வந்துடும். குருலாம் ஏமாத்திரம் இல்லையா? எப்படி புரியவே இல்லை. எவ்வளோ வருஷம் கேட்டாலும் புரியல, எதுவுமே வேலைக்கு ஆகலை. இதெல்லாம் ஒரு தேவையா? இதெல்லாம் எனக்கு எதுக்கு போயின்னு இருக்க? எப்படி? யாரு? நம்மளே நம்ம கிட்ட பேசிக்கிறது. இல்லை இல்லை, எப்படியாவது போயிடணும். ரொம்ப சுலபம். துவேஷம் வருதும் ராகம் வருதும் நேச்சுரலாக இருக்கிறது. அப்போ அந்த ராகத்வேஷத்தை நீக்கிறதுக்கு படாத பாடுபடணும். அதனால தான் தபோபிகின்னு ஆரம்பிக்கிறார். ஆத்மபோதத்தை தபோபிகின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தபஸ் இருக்கு இல்லை பாரு, செக் பண்ணு. காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் அதே வேலையை பண்ணிட்டு இருந்தோன்னு சொன்னால் தபஸா இல்லையா? தபஸா இல்லையா? தபஸ் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. அப்போ இந்த தபஸுங்கிற சப்தம் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய சமய வாழ்க்கை தபஸை கொடுக்கறது ரொம்ப சிம்பிள். ஆச்சாரமாக வாழ்ந்தோன்னு சொன்னால் தபஸ் ஆகிறது. நமக்கு சௌகரியமாக பகவானை வழிபட்டோன்னு சொன்னால் பக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரிக்டாக நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தபஸ் ஆகிறது. தபஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. புரியுறதோ? அந்த கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டை தூக்கிண்டு சந்தையிலேருந்து ஆட்டை வாங்கிட்டு வந்தான். 4 பேர் திருடா ஆட்டை திருடணும். என்ன பண்ணுறா? என்னல்லே கழுதையை வாங்கிட்டு போகிற, கழுதையை உனா தோளில் வச்சுட்டு போவானா? போடா, கண்ணு தெரில பாரு, ஆடுடா அது. இன்னும் கொஞ்சம் தூரம். 2வது
அது சிரிக்கிறான். என்னலே கழுதையை வாங்கிட்டு போறீங்க, உனக்கு கழுதைக்கு என்ன வேலை? கழுதை இல்லைங்கிறேன், ஆடுங்கிறேன். கொஞ்சம் தூரம் போன டவுட்டு வருது, செக் பண்ணி பார்க்குறேன், கிள்ளி பார்க்குறேன், மிக 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 அப்படின்னு தான் கத்துறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போ, என்னல்ல கழுதை எவனாவது சுமந்துட்டு போவானா? கழுதை என்ன சுமந்துட்டு போவோம்? கழுதை இல்லடா, ஆடுடா, நம்புடா, பாருடா. ஃபுல்லாக டவுட் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் போன உடனே நாலாவது ஆளு, கிறுக்கு பைய கிறுக்கு பைய கழுதியை தூக்கிட்டு போறான் பார், கழுதியை தூக்கிட்டு போறான் பார், போடு தூக்கி போடு. போயிட்டான், ஆட்டை சுற்றின்னு போயிட்டான். அதனால நமக்கு புரியல, வரல, தபஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் இருக்கட்டும், என்ன அப்படியே கண்ணில் ஒத்திண்டு அப்படியே வேண்டாம் அப்படின்னு ஒரு நாள் என்ன ஆகும்? எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு, எல்லாமே போதும், இது இருக்கட்டும், ஷெல்ஃபில் இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேன் போகிற காலத்தில். இது வெளியிலேயே இருக்கும், உள்ள வந்து பிரயோஜனப்படாது. அதனால சாதன சதுஷ்டயத்தை அவ்வளோ வலியுறுத்துறார், தபஸ் அவ்வளோ வலியுறுத்துறார். புரியுதா உங்களுக்கு? தேர்ஃபோர் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, சாஸ்திர குரு உபதேசமா இருக்கணும். யாருக்கு உபதேசமா இருக்கும்? யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ, அந்த குவாலிஃபிகேஷன் எந்த தபஸ்னால வருதோ அதனால. எப்ப தபஸ் பண்ண ஆரம்பிக்கணும்? ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா, இல்ல சதாபிஷேகத்துக்கு அப்புறமா? எப்போ? அர்ஜென்ட்டா, இப்பவே. எனக்கு வயசாயிடுத்து, தபஸ் உடம்புக்கா, கைக்கா, காலுக்கா, மண்டைக்கா, மூக்குக்கா? தபஸ்னால தொப்பைக்கு ஒரு வேலை தபஸோ? எதுக்கு தபஸ்? எதுக்கு தபஸ்? மைண்டுக்கு. மைண்டுக்கு எவ்வளவு வயசு? அப்ப வயசாச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கிற எல்லா சம்சயமும் போயிடும். தபஸ் இல்லைன்னு சொன்னா சாஸ்திர சப்தங்கள் அஜ்ஞானத்தை நீக்கும் வண்ணமாக அமையாது, புரியாது. அடிஷனல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவானது இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னை குறிப்பிடுறது, என்மேல் நான் ஏற்றி வைத்திருக்கிற கூடிய தவறான கருத்துக்கள், அத்தியாசமானது நீங்கும் வண்ணமாக ஆகாது. அதனால எல்லா காலத்திலையும், அஜ்ஞான காலத்திலையும் சரி, ஞான காலத்திலையும் சரி, ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்கிறது, ஜோதிஸ்வரூபமாக இருக்கிறது, சைத்தன்ய ரூப சச்சிதாத்மாவா தான் இருக்கிறது. புரியுறதா? என்றைக்குமே அது எதற்கும் உட்படாமல், எதனாலும் தீண்டப்படாமல், எதனாலும் பாதிக்கப்படாமல் தான் இருக்கிறது. அல்லது எப்பொழுதுமே நான் எதனாலையும் பாதிக்கப்படாமல், எதனாலையும் உட்படாமல், எதற்கும் உட்படாமல் நித்தியமாக, நிரந்தரமாக, அமிர்தமாக தான் இருக்கின்றேன். நான் குறைவுடையவன் அல்ல, குறையற்ற சர்வ வியாபக சைத்தன்யம். எப்போ? ஆல் த டைம். என்ன நடக்கிறது அப்போ? தெரியாம இருக்கிறது தெரியறது, தெரியாம இருக்கிறது தெரியறது, தெரியாம இருக்கிறது தெரியறது. இதுதான் நடக்கிறது. தெரியாம இருக்கும் போதும் தெரியும் போதும் ஸ்வயம் ஜோதி ஆத்மா. யார் அது? அதுல டவுட்டே இருக்கக்கூடாது. அப்போ பலவிதமான சப்தங்கள், சாஸ்திரத்துடைய சப்தார்த்தங்கள், சப்தத்துடைய அர்த்தங்கள் எண்ணங்களாக வந்து அந்த எண்ணமே ஞானத்தை பிறப்பிக்கிறது. எப்படிப்பட்ட ஞானம்? தவறான ஞானத்தை நீக்கும் வண்ணமான ஞானம். ஐ ஆம் த ஸ்மால், ஐ ஆம் த அஃபெக்டட், இல்லையா? நான் வேஸ்ட், இதெல்லாம் இருக்கு இல்லையா?
இதை நீக்கும் வண்ணமான சப்தங்கள் தேவை. இதற்கு டைகனலி ஆப்போசிட் என்ன பாருங்க. ஐ எம் த ஸ்மால் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? பிக் சொல்ல முடியாது. பிக்னா பிக்கர் இருக்கும். ஐ எம் த ஆல். எஸ்எம் எடுத்துருங்க இல்லையா? எஸ்எம் எடுத்துருங்க. ஐ எம் த ஆல் இல்லையா? நான் குறைவுடையவன்னா நான் நிறைவுடையவன். அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்ப நான் குறைவுடையவன் அல்ல, சின்னவன் அல்ல, எதுவுமே கிடையாதுன்னு அப்ப என்ன? அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்போ பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. புரியுறதா? பூர்ணமதா பூர்ணமிதம், பூர்ணஸ்வரூபம் நான். இதுதான் என்னுடைய நேச்சர் சதா. இதை தெரியாம இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பலவிதமான விருத்தி. ஏன்னா ஏதோ ஒரு தவறான விருத்தி தான் தவறான அறிவை ஏற்படுத்தியிருக்கு. எப்போ? அனாதி அஜ்ஞான. அஜ்ஞானம் எப்படிப்பட்டது? அனாதி. அந்த அஜ்ஞானமானது அஜ்ஞானத்தினாலேயே அனந்தமா இருக்கிறது. அஜ்ஞானமானது அஜ்ஞானத்தினாலேயே அனந்தமா இருக்கிறது. வேர்ட்ஸ் புரியுறதா? இக்னரன்ஸ் ஆனது இக்னரன்ஸ்னாலேயே இன்ஃபைனைட்டா ஆல் த டைம் அழிக்கவே முடியாத மாதிரி இருக்கிறது. ஆனா நீங்க தபஸ்னால குரு உபதேசத்தினால அனாதி அந்தமானது அஜ்ஞானம்னு புரிய வருது. அனாதி அந்த முடியாது, இதுக்கு எண்ட் இருக்கிறது. ஏன்னா இது உண்மையிலேயே இது ஒண்ணு இல்லை. இருக்கக்கூடிய விஷயத்திற்கு எண்டு கிடையாது. இருக்கிற மாதிரி இருக்கிற கூடிய விஷயத்துக்கு தான் எண்டு உண்டு. ஏன்னா ஆத்மாக்கு ஸ்டார்ட் கிடையாது, எண்டு கிடையாது. புரியுறதோ? அண்ணாமலையான் அருணாச்சலா எப்படி விட்டவர் இல்லையா? ஆதி அந்தமற்றவர். புரியுறதா உங்களுக்கு? இது தெரிய வைக்கிறதுக்காக இல்லையா விருத்தி அல்லது சாஸ்திர உபதேச வார்த்தைகள், அதோடைய அர்த்தம் நமக்கு கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா அதை நாம அலோவ் பண்ணணும் ஒர்க் பண்றது. அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மனசை ரிஃபைன் பண்ணி நிச்சலமாக சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிச்சல தத்துவம். சத் சங்கத்தினால நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா ராக துவேஷாதிகள் ராக வைராக்கியம் ஏற்படும். வைராக்கியம் இருக்கா பார். வைராக்கியம் இல்லைன்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவானிடத்தில் முறையிட, நன்கு கர்மத்தை செய். கர்மத்தை செய்யறதுக்கு மனசு மட்டும் போராது, உடம்பு வேணும் இல்லையா? அதனால செய்யக்கூடிய எவ்வளோ உடம்புல இந்த வயசுல 85 வயசுல என்னுடைய தள்ளாமையில நான் என்னத்த கர்மத்தை செய்யறது? எவ்வளோ செய்யறேலோ அவ்வளோ பரிபூர்ணமா செய்யணும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆட்டிடியூட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஆனா இந்த பயணத்திலேயே நம்ம தொடர்ச்சியாக போகணும். புரியுறதோ? அப்படி பண்ணினாதான் இந்த சாஸ்திர சப்தங்கள் விருத்தி ஞானமாக அமைஞ்சு அஜ்ஞானத்தை நீக்குகிறது. சப்போஸ் ஒரு குழந்தைக்கு சூரியன்னா என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, சன்னுன்னா என்னன்னு தெரியல, கரெக்டா? சன்னுன்னா என்னன்னு தெரியாத போது குழந்தைக்கு சூரியனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருக்காதா? என்ன பகல் வெளிச்சம் பகல் எல்லாம் இருக்குல்ல, குழந்தை சன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், சூரியன் தெரியல, சூரியன் தெரியல. ஒரு நாளைக்கு என்ன ஆகுறது? கண்ணா இங்க பாரு, சூரியன் பாரு. ஓ இதுதான் சூரியனா? ஓகே, அதுதான் நடக்கிறது. அப்போ அந்த சப்தங்கள் சூரியன் அப்படிங்கிறது என்ன ஆகிறது? எது சூரியன் தெரியாம இருந்ததை நீக்கி சூரியன். அதே போல நான்கிறது சதா அஸ்தி. தெரியும் நான் இருக்கேன். நான் என்னவா இருக்கேன் இல்லையா? ஜீவனா இருக்கேன், அல்பனா இருக்கேன், லிமிட்டடா இருக்கேன். அப்ப நாங்கிறது பிரம்ம சச்சிதானந்தன்னு சொல்லும் போது அந்த ஜீவத்வம் நீங்கி
என்னுடைய நேச்சர் பிரம்ம அப்படிங்கிறது நன்னா புரியறது. அவ்வளவுதான் நடக்கிறது. புரியுறதோ? எந்த மனசால புத்தியால நம்ம ஞானத்தை அடைகிறோமோ, எந்த மனசால புத்தியால ஞானத்தை அடைகிறோமோ, அந்த மனசு புத்தியானது இயங்கிறதே இவ்வளோ நாள் ஆத்மாவினால தான். ஆத்மா ஆத்மா மட்டும்தான் அங்க சேத்தனமாக மனசை மனசாகவும் புத்தியை புத்தியாகவும், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் இல்லையா, வாச்சோக வாச்சம் பிராணஸ்ய பிராணஹ. அப்படி இருந்து இருக்கக்கூடிய சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யமானது தெரிய வருது. ஓஹோ ஹோஹோ, நான்கிறது ஆத்மா சைத்தன்யம். அதனால ஆச்சாரிய என்ன பண்றாருங்க, ஆத்மாவை ரிவீல் பண்ணறதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை. ஸ்வப்பிரகாஷ சதா அஸ்தி சதா பாதி சதா சத் சதா சித். புரியுதோ? அப்படி இருக்கக்கூடியது என்ன என்ன போத ரூபத்தையா சைத்தன்ய ரூபத்தையா. எப்படி ஒரு தீபத்திற்கு இன்னொரு தீபம் தேவையில்லையோ, அதே போல ஆத்மா ஆத்மா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம ஞானத்திற்கு சப்தங்கள் வேணுமே தவிர ஆத்மா வேற எதனாலையும் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றார். இப்ப என்ன பண்றோம் இதோட என்ன ஆயிடுதுன்னு சொன்னா துவம்பத விசாரம் முடியறது இல்லையா, துவம்பத என்கொயரி முடியறது. அப்புறம் என்ன பண்ணணும், தத்பதத்தை சொல்லி என்ன ஆயிடும், அடுத்தது ஆப்வியஸ்லி ஐக்கியத்தை சொல்லணும். ஸ்லோகம் 30. நிஷித்ய நிகிலோபாதி நேதி நேதீதி வாக்யதஹ வித்யாத்யைகம் மகாவாக்யைஹ ஜீவாத்ம பரமாத்மனோஹ. அப்போ இங்கிருந்து என்ன ஆரம்பிக்கிறது, தத்பத விசாரம். தத்துனா என்னது, என்ன தத்துனா ஜீவாத்மா. கரெக்டா? மாண்டூக்கியம் படிச்சது நான் கேட்கவே கூடாது இல்லையா? இது கேட்டா என்ன நானே இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி. தத்துனா என்னது, ஈஸ்வரா பரமாத்மா. கரெக்டா? தேர்ஃபோர் ஓகே, அந்த விசாரம் இப்ப ஆரம்பிக்கிறது. அதை தான் நம்ம பிரம்ம பிரம்மன்னு சொன்னோம். தேர்ஃபோர் இங்க என்ன சொல்றோம், துவம்பத விசாரமானது முடிஞ்சதுனால என்ன தெரிஞ்சுட்டோம், நம்ம நான் அப்படிங்கிறது இந்த உடம்போ மனசோ தேகமோ மனசோ இல்லை. கரெக்டா? தேகமோ மனசோ இல்லை. இந்த தேகம் மனசானது எப்படிப்பட்டது, அனாத்மா. அனாத்மா எப்படிப்பட்டது, சகுணம், குணமுடையது. அனாத்மா எப்படிப்பட்டது, பிளவு, டிவிஷன் உடையது, சவிகல்பஹா. அனாத்மாங்கிறது எப்படிப்பட்டது, திருஷ்யம், ஆப்ஜெக்ட். ஞாபகம் வருதா ஏதாவது? அனாத்மா எப்படிப்பட்டது, சவிகாரம். அப்புறம் அனாத்மா எப்படிப்பட்டது, ஆகமா பாயித்வம். புரியுறது உங்களுக்கு? திருஷ்யத்வாத், சகுணத்வாத், சவிகல்பத்வாத், சவிகாரத்வாத், ஆகமா பாயித்வாத். இதெல்லாம் என்னது, ஓம் ஆக்ட் சொன்னோம் இல்லையா? ஜடத்துவம், ஜடமும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இது எல்லாமே அனாத்மா. அனாத்மால என்னெல்லாம் வந்துருக்கு, இப்போ என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னோம், பாடி மைண்டு வந்தாச்சு. வேற என்ன இருக்கு, உலகம் எப்படிப்பட்டது, இதே கேட்டகரி. சொல்லுங்க, நீங்க உங்களை ஜடமாக கருதுவீர்களா? உங்க வீட்டில் உங்களை அப்படி திட்டலாம், ஆனா உங்களுக்கு எவ்வளவுதான் திட்டு வாங்கினாலும் ஆர் யூ ஜடம்? என்ன
கேட்கறதுக்கும் ஜடம் மாதிரி இருக்கக்கூடாது, பதில் சொல்லணும். ஆர் யூ ஜடம்னா என்ன சொல்லணும்? நோன்னு சொல்லணும்ல, அட்லீஸ்ட் மண்டையாட்டணும் இல்லைன்னு. அப்ப என்ன ஆயிடும்? நாட் ஜடம்னு ப்ரூவ் ஆயிடும். கரெக்டா? அப்போ ஆனா அந்த ஜடத்தை நானுன்னு வச்சுருக்கேனே, நமக்கு இல்லைன்னு தெரியறது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கும்போது ஜடத்தை வச்சுதான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? தேர்ஃபோர் துவம்பத விசாரத்தினால, துவம்னா என்னது? துவம்னா என்னது? கரெக்டா? ததுனா அது அவன், ஈஸ்வரா. கிளியர்? ஓகே. அப்போ நான் அல்லது ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது துவம்பத விசாரத்தினால அனாத்மா ஆரோபித்தம் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா? என்னது? அனாத்மாவை ஆரோபித்தம். ஆரோபித்தம்னு என்னது? நினைச்சுட்டு இருந்தேன் உடம்பு மனசுலாம் நானுங்கிறது, அதை தான் ஆரோபித்தம் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி அஜ்ஞானமானது ஆக்சுவலா இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறதோ, அஜ்ஞானத்துடைய லவபிள் டாட்டர் அத்தியாசம், எரர் ஆல்சோ எப்படிப்பட்டது? இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால ஆரோபிதம், சூப்பர் இம்போஸ், அத்தியாசா, கல்பிதா. எப்படி புரியுதா உங்களுக்கு? என்ன எடுத்தப்போ சகுணத்துவம், சவிகல்பத்வம், சவிகாரத்வம், திருஷ்யத்வம், ஜடத்வம், ஆகமாபாயித்வத்தை எதில் ஆரோபித்தம் பண்ணியிருக்கோம்? நிர்குண, நிர்விகல்ப, நிர்விகார, நித்திய சைத்தன்ய திருக்கு ஆத்மா மேல ஆரோபிதம் பண்ணியிருக்கோம். புரியுறதப்போ? அப்ப துவம்பத விசாரத்தினால என்ன ஆயிடுறது? இந்த ஆரோபணம் ரிமூவ் ஆகுது. அததான் ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வதிரிக்தா. புரியுறதோ? அவங்க என்ன பண்ணாருன்னு, அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்சகோஷ விலக்ஷணா சன், சச்சிதானந்த ஆத்மா சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. கிளியரா? போ அது போதுமா? அவ்வளவுதானே. இப்ப என்ன எடுத்துப்போ, அனாத்மாவை ஆரோபித்தம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அனாத்மா நான் இல்லை. அப்ப நான் இருக்கேன், ஆத்மா இருக்கேன், அனாத்மா இருக்கு. அனாத்மா இருக்குன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கணும், இங்கேயே தடவைக்கணும். அனாத்மா இருக்கு, இங்கே ஒரு வாட்டி தடவின்ட்டு அனாத்மா இருக்கு. நம்ம அனாத்மாம்போம். இது என்னது? கை இப்படி கிராஸ் ஆகுதுல்ல, அனாத்மா. கை, உடம்பு எல்லாமே அனாத்மா தானே. புரியுறது உங்களுக்கு? அப்ப நான் இருக்கேன், உடம்பு, மனசு, உலகம் எனக்கு முன்னாடி இருக்கிறது. என்ன பண்றது? என்ன பண்றது? ஆத்ம விசாரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? ஆத்மா ஒன்று, அனாத்மா ஒன்று இருக்கு என்கிற வண்டர்ஃபுல், இல்லையா? இத்தனை நாளாவது பரவாயில்ல, ரெண்டும் ஒன்னா இருந்தது. இப்ப அது நான் இல்லைன்னு வேற ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி ஒன்று உடம்பும் சரி, மனசும் சரி, எல்லாம் எனக்கு முன்னாடி உலகம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ ஆத்மா இஸ் வெரி பேத்தட்டிக் ஆத்மா, இல்லையா? வெரி வெரி கஷ்டப்படுற ஆத்மா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஆத்மா, இல்லையா? ஏன்னா அனாத்மாவுடைய பவரை பார்த்தோம்னா, பாடி மைண்ட் வேர்ல்டோடைய பவர் பார்த்தோம்னா, ஆத்மா வாயில்லா பூச்சி. கரெக்டு தானே? நிர்குணம் இல்லையா? வாயில்லா பூச்சி, எதனாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, எதுவுமே அது மாறாது, அப்படியே இருக்கும். ஐயோ பாவம். அப்போ விசாரம் எப்ப கம்ப்ளீட் ஆயிடுது? அனாத்ம விசாரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அனாத்ம விசாரம் பண்ணணும். ஆத்ம விசாரம் எதுக்கு லீட் ஆகிறது? இன்க்ளூட் என்ன ஆகிறது? அனாத்ம விசாரம் ஆல்சோ. நான் சொல்றது புரியுறதா? வேர்ட்ஸ் ஆத்ம விசாரம், ஆத்ம விசாரம்னு சொல்லிட்டோம். அதுல இன்க்ளூடட், அதுக்குள்ள என்ன இருக்கிறது? எப்ப கம்ப்ளீட் ஆகுது? அனாத்ம விசாரத்தினால கம்ப்ளீட் ஆகுது. புரியுறதோ? அப்போ அனாத்ம விசாரம் எடுக்கும் போது அனாத்மாக்கு எது காரணம்ங்கிற விசாரமும் வருது. ஏன்னா அனாத்மான்னு சொன்னா மொத்த உலகம். இந்த உலகம் அப்படின்னு விசாரம் பண்ணும்போது எப்படி விசாரம் பண்ணுவோம்? இல்லையா? எப்படி விசாரம் பண்ணுவேன்? புதுசா ஏதாவது உங்க ஆத்துல வாங்கிட்டு வந்தா, லேப்டாப்போ ஏதோ வாங்கிட்டு வந்தா, ஓ இது என்னது? லேப்டாப். ஓ என்ன லேப்டாப்?
யாரு பண்ணினா, எந்த கம்பெனி, என்ன சிப்பு, என்ன வேற என்னெல்லாம் இருக்கும், என்ன ஐசி போர்டு, எல்லாத்தையும் இப்போ கேட்போம். அப்போ என்ன ஆயிடுறது, வெறும் லேப்டாப், ஓ லேப்டாப்பா சரின்னு சொல்லாமல் உள்ள இது என்ன இது என்ன இது என்னன்னு நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுறோம், அனாத்ம விசாரம் பண்ணுறோம். அனாத்மாவா இருக்கக்கூடிய அனாத்மா காரண விசாரத்தையும் பண்ணுறோம் இப்போதைக்கு. புரியுறதோ? சகுண ஜட திருஷ்ய சவிகார அனாத்மா, அதுக்கு எது காரணம், அதையும் விசாரம் பண்ணுவோம். அப்போ பல மதங்கள் என்ன சொல்றதுன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா, ஜடம். ஜகத் காரணம் என்னது? ஜடம். வேதம் என்ன சொல்றது? வேதம் என்ன சொல்றது? ஜகத் காரணம் என்னது? சேத்தனமா ஜடமா? ஜகத் காரணம் சேத்தனமா ஜடமா? ஜடம். ரெண்டு தான் சொல்ல முடியும். ஜடம். நீங்க ஜடம்னு சொன்னேன்னா நீங்க எல்லாம் சாங்கியவாதி. அரே தத்துவபோதம் பிரம்மாஸ்ரயமாயா ஜகத் காரண ஈஸ்வரா அபின்ன நிமித்த உபாதான காரணம் முண்டகோபனிஷத். பேன என்ன பார்க்காதீங்கோ, நான் அப்புறம் பயந்து போய் ஓடி போயிடுவேன். நீங்க பார்க்கறத பார்த்து பயந்து போயிட்டு நான் ஓடி போயிடுவேன். பரவாயில்லையா? ஜகத் காரணம் என்னன்னு கேட்டா ஜடம்னு சொன்னா என்ன பண்றது? அபின்ன நிமித்த உபாதான காரணம் எங்க போச்சு? புரியுறதா? அதே விஷயத்த வேற வேற வேர்ட்ஸ்ல சொன்னா குழம்புறதா? அப்ப அங்க அழகா நோட்ஸ் எழுதி எதோர் நனாவி ஸ்பைடர் எக்ஸாம்பிள் அப்படி சார்ட்லாம் போட்டு ஸ்பைடர் டயக்ராம்லாம் போட்டு கட்டு 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 நபிந்த நிமித்த உபாதான காரணம் எல்லாம் போட்டு வா எஸ் ஜகத் காரணம் கேட்டா ஜடம். அப்ப என்னாச்சு? நீங்க சாங்கியவாதி. சாங்கியவாதி இப்ப ஞாபகம் இருக்கா? சாங்கியவாதி நன்னா தெரியுமே இப்ப உங்களுக்கு இல்லையா? சாங்கியம் என்ன சொல்றான்? ஜகத் காரணம் பிரதானம் சொன்னான. பிரதானம் பிரகிருதி சொன்னாலா? சாஸ்திரம் வேதம் என்ன சொல்றது? ஜகத் காரணம் ஈஸ்வரா. ஜகத் காரணம் சேத்தனம் சைத்தன்யம்னு சொல்றது. புரியுதா? இன்டைரக்டா என்ன வேதம் என்ன பண்றது? ஈஸ்வராவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈஸ்வரன் இடத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறதுன்னு டெம்பரரியா சொல்றது. தேர்ஃபோர் ஜெகத் விசாரம் பண்ணினோம், அனாத்ம விசாரம் பண்ணினோம்னா அதோடைய காரணத்துக்கு புரியுறதோ? திரிகுணாத்மிகாக்கு அந்த திரிகுணாத்மிக் அதனால இருக்கிறது. திரிகுணாத்மிக எப்படி இருக்க முடியும்? பிரம்மன்னால இருக்க முடியும்னு எங்க ரிசால்வ் வருது? அதே சச்சிதாத்மால ரிசால்வ் வருது. தத்துவபோதம் ஞாபகம் இருக்கணும், வாக்கிய விருத்தி ஞாபகம் இருக்க சான்ஸ் இருக்கலாம் இல்லையா? அப்புறம் வேதாந்த சாரம் போச்சுது. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ரீசெண்டான தைத்திரிய உபனிஷத் ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஏவ என்ன ஆகாஷ சம்பூதஹா, இதுக்கு பேரு விசாரம். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை, ஒரு அக்ஷரம் எடுத்துட்டு யோசிச்சேன்னா எல்லாம் கனெக்ட் ஆகும். புரியுறதோ? நீங்க சாங்கியனா இருந்தா பயப்படாதீங்க. சாங்கியா இருந்தா அத்வைத்தம் எப்படிப்பட்டது? அவிரோதஹா. என்ன சொல்றாரு இங்க பாரு அப்படின்னு எடுத்துக்காட்டி ஆச்சாரியா எல்லாம் என்ன பண்றா? சாங்கியால எல்லாம் புரிய வச்சு என்ன பண்றா? அத்வைத்தத்தை கன்வெர்ட் பண்ணிடுறா. நல்லதானே நடக்கிறது இல்லையா? நம்ம எல்லாம் அத்வைத்தத்துக்கு கன்வெர்ட் ஆக போறோம். இதுக்கு மேல கன்வெர்ட் ஆகக்கூடாதுமா, எல்லாம் ஆயிருக்கணும் இல்லையா? புரியுது? அப்படின்னா இவர் எதுவும் சரியா சொல்லித்தரல போல இருக்கு, எல்லாம் திருத்தன்னு முழிக்கிறதே. சரி, ஓகே, பரவாயில்ல, எனக்கு அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, யோசிங்க. இஃப் த ஜகத் காரணம் அபின்ன நிமித்த உபாதான காரணம் இஸ் ஈஸ்வரா, ஓகே, அப்படின்னா எல்லா அனாத்ம காரணம் என்னவா இருக்க முடியும்? சேத்தனமா ஜடமான்னு கேட்டா என்ன சொல்லணும்? சேத்தனமான விஷயம் தான் காரணமா இருக்க முடியும். சரி, நான் சப்போஸ் நான் இப்படி கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அனாத்மா மெட்டீரியல் காசு என்ன அப்படி கேட்டிருந்தேன்னா ஓகே, ஜடம் மாயான்னு சொல்லலாம். நல்லா வார்த்தைகள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் இல்லையா? இல்லையா? நன்னா உப்பை தடுவான் பத்திரிக்கையில, உப்பை தடவி மெடிசன் போட்டு தடவி 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 என்ன பண்ணுவான் போலீஸ்காரன்? திரும்பி அடிப்பான். இன்ஜெக்ஷன் கொடுத்து பெயின் கில்லர் கொடுத்து டங்குன்னு அடிக்கிறது.
சரியா? அப்படி மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம புத்தியை வந்து ஷேக் பண்ணி உப்பு போட்டு இல்லையா, இன்ஜெக்ஷன் கொடுத்து திரும்பி ஒரு வாட்டி உலுக்கி பண்றோம். இந்த காரண காரியம் எல்லாமே ஜடம் சேத்தனம் எல்லாமே தரோவா இருக்கணும். இல்லைன்னா ஃபைனலா எல்லாமே நான் தான் சொல்றது, ஏதோ சொல்றது, அது பிரயோஜனப்படாது. என்ன புரிஞ்சுக்கோங்க இல்லையா? therefore அதனால நீங்க கர்மயோகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரான்னு எப்படி பண்ண வைக்கிற கர்மயோகம்? எல்லாமே ஜடம்னா உங்களுக்கு ட்ரெயின் பண்ண சொல்றோம். சாஸ்திரம் என்ன சொல்றது? எல்லாமே ஈஸ்வரா பாரு, காக்கை சிறுகினிலே பாரு, கரிய நிலம் தோன்றினா அதலை பாரு. என்னது காக்கை சிறுகினிலே கருகி நிலம் தீக்குள் விரலை வைத்தால், ஆனா வைப்பானா? தீக்குள்ள விரல் வைக்கிறது இல்லப்பா, தீயதான் எடுத்து வாயில வைக்கணும். கரெக்டா? அதுதான் இப்ப இருக்கிற மாடர்ன் பிராக்டிஸ். புரியல விட்டுடு, ஜோக் புரியல விட்டுடு. சரி, புரியுறதோ? therefore ஜகத் காரண ஈஸ்வர விசாரம், அனாத்மா விசாரம் இஸ் ஈக்வல் டு எது சேத்தனமோ சேத்தன காரண விசாரம் ஈஸ்வர விசாரம். therefore தத்பத விசாரம்னு சொன்னா ஜகத் காரண விசாரம், ஈஸ்வர விசாரம் ஆர் அனாத்ம விசாரம். ஓ, ஈஸ்வர அனாத்மாவா? ஆமா, ஒரு அஜ்ஞானிக்கு எப்போ என்னிலிருந்து வேறாக ஒரு ஈஸ்வரன் உண்டு என்று கருதும் வரை ஈஸ்வரா அனாத்மா. யாருக்கு? அந்த அஜ்ஞானியை பொறுத்த மட்டும். சாஸ்திர பிரகாரம் என்னது? ஈஸ்வர அனாத்மாவது ஜீவ அனாத்மாவது எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம். விஷன் கிரையில புரியுதா? நான் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். புரியுறதோ? therefore என்ன சொல்ல வரோம் இங்க? ஆத்ம அனாத்மா துவைத்தம், டுவாலிட்டி இருக்கிற மட்டும் ஆத்மா பேத்தட்டிக், சம்சாரி லிமிட்டெட், ஆத்மா லிமிட்டெட் இல்ல. அனாத்மா புரியாம நான் ஆத்மான்னு யாரு சொல்லிட்டு இருக்கானோ அவன் லிமிட்டெட், அஜ்ஞானி லிமிட்டெட். therefore ஞானம் கம்ப்ளீஷன் வந்து நாட் ஒன்லி பை தொம்பத விசாரம், என்ன ஆல்சோ தத்பத விசார ஐக்கிய ரூபேன ஞானம். அதே மகா வாக்கியத்தை டிஃப்ரெண்டா விதவிதமா எப்படிலாம் சொல்றோம் பார். என்னைக்காவது எப்படியாவது சல்லுன்னு புரிஞ்சுராதான்னு தான். நீங்க சொல்லுங்க, ஹோம்ஒர்க்கா மகா வாக்கிய விசாரம் பண்ணிட்டே இருக்கணுமா கூடாதா? ஜி பண்ணணும் ஜி. ஏன் பண்ணல? அதான் ஜி நான் பிளான் பண்ணின்னு இருக்கேன். அப்படி மட்டும் பண்ணிடக்கூடாது. therefore எது திருஷ்யமோ, எது ஆப்ஜெக்டோ, எது ஜடமோ இல்லையா, அது அனாத்மா. தட் இஸ் எது வந்து ஆத்மாக்கு வேறாக இருக்கு என்று ஆரம்பத்தில் கருதப்படுகிறதோ அதை அறிமுகப்படுத்திவிட்டு அதை விசாரம் பண்ணுவது மூலியமாக அனாத்மா எப்படிப்பா வேறா இருக்க முடியும் என்கிற கருத்தையும் நீக்குவது. therefore பிராதமிக அத்தியாசா த்விதீய அத்தியாசா. ஞாபகம் இருக்கோ? த்விதீய அத்தியாசம் என்னது? அனாத்மா குண ஆத்மனி ஆரோபிதம் த்விதீய அத்தியாசா. therefore தொம்பத விசாரத்தினால அந்த அத்தியாசம் நீங்கியது. பிராத்தமிக அத்தியாசம் எப்படிப்பட்டது? பிரபஞ்ச சிருஷ்டி. ஏதாவது உங்களுக்கு தோணுறதா? ஏதாவது கனெக்ட் ஆகிறதா? பிரபஞ்ச சிருஷ்டினா என்ன பண்ணணும்? ஜீவ சிருஷ்டி நிஷேதா, ஜகத் சிருஷ்டி நிஷேதா, யுக்தியா ஸ்ருத்யா. எங்க எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கோம். ஒத்த விடாம எல்லா சொல்றதையும் கேட்டிருக்கோம். எதுக்காக? கண்ணா நீங்க அப்புறம் பேசுங்க, சுதாஜி ராணிஜி அப்புறம் பேசுங்க, இல்லைன்னா நான் மைக்கு தரேன், இங்க பேசுவேன். 4-5 வாட்டி பார்த்துட்டேன், இங்க கவனிக்கணும். என்ன புரியுதோ? என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்பலாம்? ஸ்ருத்யா யுக்தியா ஜீவ ஜகத் சிருஷ்டி நிஷேதா. அது நடக்காத மட்டும் என்ன ஆகும்? அத்தியாசம் கண்டினியூ. ஏன் அத்தியாசம் கண்டினியூ ஆகுது? அஜ்ஞானம் கண்டினியூ. டுவாலிட்டின்னு சொன்னா சிருஷ்டி தத்துவம், சிருஷ்டி தத்துவம்னு சொன்னா ஈஸ்வர தத்துவம். இதெல்லாம் ரிகன்சைல் ஆகி புரியாம இருக்கிற மட்டும் மோக்ஷம் ந லப்யதே ந சம்பவதி.
தேர்ஃபோர் மகா வாக்கியம்ங்கிறது டோட்டல் எசன்ஸ். அதுதான் பிரமாண வாக்கியம், ஐக்கிய போதக வாக்கியம். மகா வாக்கியம் எதை ரிவீல் பண்றது? அத்வைதத்தை ரிவீல் பண்றது. ஏன்னா அங்க மகா வாக்கியத்தினால டுவாலிட்டி என்ன பண்றோம்? டுவாலிட்டிய நிஷேதம் பண்றோம். வெரி குட். டுவாலிட்டிய நிஷேதம் பண்றோம், நெகேட் பண்றோம், அல்லது பாத்தியம் பண்றோம். நான் இப்போ ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பல்ச்சுன்னு புரியணும். ஏன்னா தத்துவபோதத்திலேருந்து ஆரம்பிச்சு நீங்க இப்ப ரீசெண்டா படிச்சே சாதனா பஞ்சகம் மோக்குண்டு பாகத்யாகம்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா, அதுல கூட இதை தான் சொல்லியிருக்கு. ஆமா, ரைட்? கனெக்ட் ஆகிறதா, யோசிக்க முடியறதா? உங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க. சாதனா பஞ்சகமா அப்படின்னு என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? ஆத்துல போய் 100 தோப்புக்கரணம் போடுங்க. சரியா? அப்படி அப்போ அனாத்ம நிஷேதம் பண்ணணும். அனாத்ம நிஷேதம் ஏற்படாமல் ஞானம் ஆகாது. தேர்ஃபோர் ஆச்சாரியர் என்ன பண்றாருங்க? நிஷித்ய நிகில உபாதீன. புரியுதோ? சர்வ உபாதி. உபாதினா இந்த இடத்துல எல்லா அனாத்மாவை குறிக்கிறது. உபாதிய எது உபாதியா இருக்கு? பிரபஞ்சம் உபாதியாக இருக்கிறது. அனாத்மா இன் ஜெனரல். ஓகே, அனாத்மாங்கிறது பாடி மைண்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டோம். எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறது? நான் பாடி இல்ல, மைண்ட் இல்ல, ஓகே, ஐ எம் ஆத்மா. பட் த பாடி மைண்ட் வேர்ல்ட் இஸ் அனாத்மா. தட் அனாத்மா இஸ் நாட் அ திங். அது ஒரு செப்பரேட் என்டிட்டி கிடையாது. அதுக்கு ஒரு தனியா சப்ஸ்டன்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நேச்சுரலா என்ன ஆகிறதுங்க? இங்க அனாத்மா நமக்கு வந்திருக்கிறது. அனாத்மா நமக்கு ரியலா இருக்கிறது. அனாத்மால என்ன வரும்? பாடி மைண்ட் வேர்ல்டோட சேர்ந்து இன்னொன்னு சொல்லுங்க. அனாத்மா பாடி மைண்ட் சேர்ந்ததோட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வரும். அனுபவம்னு சொன்னா இல்லையா, அனுபவிக்கின்றவன் ஒருத்தன் இருக்கணும், அனுபவிக்கின்ற பொருள் இருக்கணும், அனுபவிக்கின்ற கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். தேர்ஃபோர் அனுபவிக்கின்றவன், அனுபவம், இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னா அந்த இடத்துல எண்ணங்கள், விருத்தி, மனசு ஆல்சோ இன்க்ளூடட். புரியுதா உங்களுக்கு? பாடி மைண்ட் வேர்ல்டுனா அதுல என்ன உள்ளடக்கம்? டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளடக்கம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், பாடி மைண்ட் வேர்ல்டு, இது உண்மை, இதுதான் ரியாலிட்டி. எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால இது சத்தியம் இல்லையா? எனக்கு எண்ணங்கள்லாம் போறதுனால இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது அத்தியாசா. அதோடைய ரிசல்ட் என்னது? இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்கிற கேள்வி எப்போ வரும்? எப்போ எனக்கு இது உண்மையா இருக்கிறதோ அங்கேருந்து வரும். சொப்பனம்லாம் எங்கேருந்து வந்தது? ஓரளவுக்கு மேலே நீங்க கேட்க மாட்டேல. டெய்லி கனவு வருது, டெய்லி சொப்பனம். எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? எப்படி வரலாம்? நோ, சொப்பனமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொப்பனமான்னு கேட்கும் போது என்ன ஆயிடுறது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வேர்ல்டு, அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அங்க இருந்தக்கூடிய ஆள் எல்லாமே என்ன ஆயிடுறது? நிஷேதா. அனுபவம் இருந்தது, ஆனா அதோடைய ரியாலிட்டி என்ன ஆயிடுறது? இல்ல. ஒன்னே ஒரு கஷ்டம் என்னன்னா, சொப்பனம் மாதிரி இந்த உலகம் மறைஞ்சு போனா நல்லா இருக்கும். சொப்பனம் மறைஞ்சு போகணும்னு என்ன ஆகணும்? சொப்பனம் மாதிரி இதெல்லாம் மறைஞ்சு போகணும்னா உங்க பாடி மைண்ட் என்ன ஆகணும்? சொப்பனம் மாதிரி சப்போஸ் இந்த உலகமும் டப்புக்குன்னு மறைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, உங்க பாடி மைண்ட் என்ன ஆகணும்? ஆனா அது மட்டும் இருந்துட்டு இதெல்லாம் மறைஞ்சு போகணும்னு யோசிப்போம். மாட்டின்ட்டியா? எல்லாம் மறைஞ்சு போயிடணும், நான் மட்டும் இருக்கணும். நான் என்ன, இந்த உடம்பு மனசோட கை கால எனக்கு தெரியணும். நானுங்கிறதாங்க உடம்பு மனசு இருக்க முடியாது. அப்ப அதுவும் மறைஞ்சு போயிடும்ல. சும்மா மறைஞ்செல்லாம் போகாது. புரியுறதோ? அவ்வியக்தமா இருக்கும், வியக்தமா இருக்கும், அவ்வளவுதான். ஆக மொத்தம் அனாத்மாங்கிறது இல்லையா? உபனிஷத் என்ன சொல்றது? வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். எது சத்தியம்? எது சத்தியம்? இதுல மண்ணு சத்தியம். பானைங்கிறது என்னது? பானைங்கிறது பாம்பா? இல்ல. பானைங்கிறது என்னது?
நாமரூபம். ஜகத் கடவத் என்னது இல்லையா? ஜகத் மித்யா ரிஷ்யத்வாத். எங்க எங்க படிச்சோம்? எங்க படிச்சோம்? வைதத்திய பிரகரணம். எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டு இப்போ அந்த நிஷித்ய அப்படின்னு சொன்னா டிகடு எல்லாத்தையும் உபனிஷத்துலேருந்து ஆரம்பிச்சு எல்லா உபனிஷத்தும் பிரபஞ்ச உபசமம் மட்டும் கனெக்ட் ஆகணும். புரியுறதாப்போ? இந்த சாக்கில் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களை வச்சுண்டு. நீங்க என்ன முறைச்சி சீரியஸா பார்க்குறேன். எஸ் 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 ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி இல்லாம உங்களுக்கு இது என்ன அடுத்தது என்னதுன்னு வரணும். தேர்ஃபோர் ஓகே, இந்த த்விதீய அத்தியாசத்தை நீக்கிற மூலியமாக எப்படி அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா என்ன மெத்தடுன்னா, என்ன மெத்தடாலஜி, என்ன டெக்னிக் அப்படின்னா, அனாத்மான்னு சொல்லும் போது அனாத்மா எப்படிப்பட்டது? அனாத்மாவானது பாடி மைண்ட் வேர்ல்டுன்னு சொன்னா அது வந்தது காரியம். அதற்கு என்ன காரணம் இல்லையா? அதுக்கு ஜெகத் காரணம் என்ன அப்படிங்கிறது காரியம் அப்படிங்கிற சம்பந்தத்தை சொல்லி காரியத்திற்கு நாமரூபம்ங்கிறது எப்படி டெரைவ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜகத்தானது அதுக்கான சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு என்கொயர் பண்ணும்போது ஜகத்துக்குன்னு தனியா ஒரு சத்தா கிடையாது, சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஜகத்துல என்னெல்லாம் வரும்? உங்களுடைய அனுபவங்கள் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், ஆல் ராகத்வேஷம் வரும், ஆல் மனசு வரும், ஆல் பீப்புள் வருவா, ஆல் பேங்க் பேலன்சஸ் வரும், அசெட்ஸ் வரும், ஆல் யூஎஸ் ட்ரிப்ஸ், எல்லா ட்ரிப்பும் வந்துடும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்துடும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்துடும், ட்விட்டர் அக்கௌண்ட் வந்துடும், இன்ஸ்டா வந்துடும், எல்லாம் உடம்பு வந்துடும், பாடி மைண்ட் வந்துடும், எல்லாம். இது எல்லாமே எப்படிப்பட்டது? காரியம் வித்தவுட் எனி சப்ஸ்டன்ஸ். இதற்கு தனியாக ஒரு சத்தா கிடையாது. இது எல்லாமே அச்சேதனம், ஜடம், சகுணம், அப்புறம் என்னது? சப்ஸ்டன்ஸ்லெஸ், அசாரம். என்ன வார்த்தை? அசாரம். அப்ப எது இதுக்கெல்லாம் சாரம்? எது இதுக்கெல்லாம் சப்ஸ்டன்ஸ் எதுன்னு சொன்னா ஆத்மா சப்ஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா அல்லது பிரம்மன் தான் சப்ஸ்டன்ஸ். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சகுண விலக்ஷண நிர்குண, சவிகார விலக்ஷண நிர்விகார, சவிகல்ப விலக்ஷண நிர்விகல்ப, திருஷ்ய விலக்ஷண திருகேவ. அப்ப ஏன் சகுணமா, சவிகாரமா, சவிகல்பமா ஏன் தோன்றது? மாயா. அந்த தோன்றது சொல்றோம் இல்லையா, அது தோற்றம் மட்டும்தான். ஒன்லி அப்பியரன்ஸ், நோ சப்ஸ்டன்ஸ், அசார. இந்த கிளாஸ் எப்படிப்பட்டது? கேட்கிற கிளாஸ் ஆத்மாவா அனாத்மாவா? கிளாஸ் ஆல்சோ அதுல வந்துடும். அதனாலதான் அத்வைத்தம் அப்படிங்கிற சப்தம், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, ஆத்மா, எல்லா வேர்ட்ஸ் ஆல்சோ என்ன ஆயிடுறது? ஜெகன் மித்யாத்வம் தைத்திரியத்துல படிச்சா மாதிரி பிரவிலாபனம் ஆகும்போது எல்லாமே பிரவிலாபனம் ஆயிடுறது. என்ன இருக்கும்? அகமேவ. வேர்டு இல்லாம அகம் இருக்கும். அகம்ங்கிற வேர்டு கூட இருக்காது. புரியுதா உங்களுக்கு? வேர்டு எப்படிப்பட்டது? நாமரூபம் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே. அப்ப அகம் பிரம்மன்னா வேர்ட்ஸ் இல்லையா? எனி சப்தம் ஓகே, அந்த சப்தத்துடைய வஸ்து ரியாலிட்டி தட் அலோன் ரிமைன்ஸ். இதுக்கு பேரு நிஷித்ய நிகில உபாதி. நிஷித்ய நிகில உபாதி. இத்தனை நேரம் சொன்னது கேட்கவே இல்லையா? கேட்டுதா? பாட தேங்க்யூ. இல்ல அப்படி நிஷேதம் பண்ணணும். தேர்ஃபோர் காரணங்கிறது சத்தா, காரியங்கிறது மித்யா. ஏன்னா அது தனித்து இருப்பதில்லை, சார்ந்து இருக்கக்கூடியது. அது அசாரம், ஆத்மா சாரம். எதற்கு சப்ஸ்டன்ஸ் இல்லையோ, பானையை போல
அது வெறும்ன சொல் மாத்திரமே. சொல்லுக்கு ஏதப்பா சேதப்பா தனித்து இருப்பு இருக்கிறது. புரியுறதோ இல்லையா? அந்த இருப்பான காரணம் ஏகம், சாரம், நித்தியம், சத்தியம். காரணத்தோடைய லட்சணம் என்னது? ஏக, சார, நித்திய, சத்தியம். பானைய கொடுத்த மட்டும் பானைக்கு ஏக்கமாக, சாரமாக, நித்தியமாக, சத்தியமாக என்ன இருக்கிறது? களிமண். உங்க வாயில ஊறதே சலைவா. சும்மா சும்மா போர் அடிக்கிறது இல்ல, வாயில ஊறதே சலைவா. சலைவாக்கு எது ஏக, சார, நித்திய, சத்தியம்? ஜலம். புரியலையா? புரியுதோ? இதெல்லாம் உதாரணம். தேர்ஃபோர் அனாத்மாவுக்கு சத்தியம், சாரம், நித்தியம் எது? இது ஆத்மா. தேர்ஃபோர் ஆரம்பத்தில் தொம்பத விசாரத்துல ஆத்ம அனாத்மான்னு என்ன ஆகிறது? விபாகம் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அனாத்மாவை ஒன்னும் ஃபர்தரா விசாரம் பண்ணுவதனால அனாத்மாவானது மித்யா நாம ரூபம், ஆத்மாதான் இருக்கிறது. அப்போ அனாத்மா ஒன்று சொல்றோமேனாக்க சொல்லுதான், தோற்றம் தான். அந்த தோற்றத்தை எப்பொழுதுமே ஆத்மாவிலிருந்து வேறாக பிசிக்கலா பிரிக்க முடியாது. அறிவுல நாம பிரிச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்பன்னா இப்போ இத்தனை நாள் ஈஸ்வரான்னு சொன்னது எதை, ஜீவான்னு சொன்னது எதை அப்படின்னா வாச்சியார்த்தமா சொன்னோம். ஆத்மாவை வியஷ்டி நாமரூபத்தோட சேர்ந்து வாச்சியார்த்தமா ஜீவான்னு சொன்னோம். புரியுறதோ? ஆத்மாவை சமஷ்டி நாம ரூபத்தை வச்சு ஈஸ்வரான்னு சொன்னோம். இப்ப ஆக்சுவலா ஈஸ்வராங்கிறது சொல்லு, ஜீவாங்கிறது சொல்லு. அப்ப என்னதுன்னா ஆத்மா ஏவ ஈஸ்வரா பிரம்ம ஜீவா ஆத்மா அயமாத்மா பிரம்ம. வித்யாத் ஐக்கியம் மகாவாக்கியைஹி எங்க போட்டிருக்கு? ரெண்டாவது. எப்படி மகாவாக்கியைஹி? அனாத்மாவை என்ன பண்ணிட்டோம் இப்போ? ந இதி ந இதி வாக்கியதः. அதே பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஆத்மா சயேஷ ஆத்மா நேதி நேதி. ஆத்மாவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாலிருந்து வேறாக அனாத்மா, தட் இஸ் ஆத்மாலிருந்து வேறாக ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம சரீரம். கரெக்டா? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது? ஸ்தூல சூக்ஷ்ம சரீர பிரபஞ்சாதி அனாத்மாவை விசாரம் பண்றது மூலியமா ஸ்தூல பிரபஞ்சஹ ந அஸ்தி, ஸ்தூல ஷரீரஹ ந அஸ்தி. நாமரூபம் சொல்லிட்டோம், புரியுறதா? ஃபாலோ பண்ண முடியறதா? சூக்ஷ்ம பிரபஞ்சஹ ந அஸ்தி, ஸ்தூல பிரபஞ்சஹ ந அஸ்தி. அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? கன்க்ளூஷன். ஆத்மா ஆத்மா அனாத்ம ரஹிதா. ஆரம்பத்தில் அனாத்ம விலக்ஷணான்னு பிரிச்சோம். ஃபர்தர் என்ன ஆகுறது? ஐக்கியம் என்ன? மகா வாக்கியம் என்ன பண்றது? ஆத்ம அனாத்ம ரஹிதா. அப்போ உங்க ஃபீலிங்ஸ், கோபம், தாபம், எரிச்சல், சந்தோஷம் எல்லாம் எப்படி? இதெல்லாம் என்னது? ஆல் அனாத்மா. உங்களுக்கு ஏது கோபம், உங்களுக்கு ஏது காமம், உங்களுக்கு ஏது லோபம், உங்களுக்கு ஏது மதம், உங்களுக்கு ஏது மாத்சரியம், ராக துவேஷ எதுவும் இருக்கக்கூடாது. எப்போ? நேத்தி நேத்தி. நேத்திக்கு கிளாஸ் கேட்கும் போது இல்ல, ந இதி ந. ஏன் ரெண்டு வாட்டி ந இதி இல்லையா? பிரகதாரண்ய கான்டெக்ட்ல என்னது? மூர்த அமூர்த பிரபஞ்சம், தட் இஸ் ஸ்தூல பிரபஞ்சம் ந இதி, சூக்ஷ்ம பிரபஞ்சம் ந இதி. நம்ம மோஸ்ட்லி அடுத்த வருஷம் படிப்போம் பிரகதாரண்யம். வாவுன்னு இருக்கும் அது. ஆத்மபோதமே எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? யாரு சின்சியரா படிக்கிறீங்களோ யோசிக்கிறீங்களோ செம்ம ஜாலி. இல்லைன்னா என்னைக்குதான் நமக்கு புரியுமோ? நீ முயற்சி பண்ண புரியும். தேர்ஃபோர் ந இதி ந இதி வாக்கியதா.
சாஸ்திரம் என்ன பண்றது, டீச்சிங் என்ன பண்றது, ஆத்ம அனாத்மாவை செப்பரேட் பண்ணி, ஓகே குட், அனாத்மாவை நிஷேதம் பண்றது. தேர்ஃபோர் நேத்தி நேத்தி வாக்கியத்தா நிஷேத நிகில உபாதி. நிகிலம்னா எல்லாம் மொத்தமா. ந இதி வாக்கியம்னா என்னது, இந்த சாஸ்திரத்துடைய சப்தங்கள் இருக்கு இல்லையா, பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்துடைய அர்த்தம் நமக்கு புரியறதுனால நம்மளுடைய இன்டலெக்ட்ல என்ன ஆகிறது, நம்மளுடைய இன்டலெக்ட்ல அனாத்மா பாத்தியமாகிறது, அனாத்மா மித்யாத்வமாகிறது, அசாரம்னு புரியறது, டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட்னு புரியறது, மித்யான்னு புரியறது, அப்பியரன்ஸ்னு புரியறது. எதை அப்பியரன்ஸ்னு புரியுறோமோ அதுக்கு பேரு பிரவிலாபனம். Therefore தைத்திரிய உபனிஷத்து நீங்க எல்லாம் கேட்டிருக்கேன். அதுல என்ன ஆயிடுது, ஆகாஷா வாயு அக்னி ஆப பிருத்திவி எல்லாம் எல்லாம் என்ன ஆயிடுறது, அது எல்லாமே காரியத்வாத். புரியுறதா? அனாத்மத்வாத், காரியத்வாத், நாமரூபத்வாத், மித்யாத்வாத். Therefore பிரவிலாபனம். இதுக்கு பேரு நிஷேதமுக பிரமாணம்னு பேரு. இந்த வாக்கியம் என்ன பண்றது, நம்மள நிஷேதத்தை நம்மள அறிவில செய்ய வைக்கிறதம்மா, செய்ய வைக்கிறது. புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஒரு விசாரம், ஒரு ஒரு தாட்டு, ஒரு ஒரு இது வரும்போது இல்லையா, ஒண்ணு சத்தியத்துவமா சத்தியம் என்னங்கிறதுல போக்கஸ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணணும். இல்லையா அனாத்மா விஷயம், சப்போஸ் நீங்க பஜ்ஜி சாப்பிட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது வச்சுக்கோங்க. என்ன பண்ணது, பஜ்ஜி என்னது, பஜ்ஜியில தட்டுல இருக்கிற சட்னி என்னது, தட்டு என்னது, யாரு சாப்பிட்டது என்னது, எது வாய் கடிச்சது, எப்படி உள்ள போய் டேஸ்ட் இருந்தது, ஏப்ப வந்தது, எல்லாம் டைஜஸ்ட் ஆனது, அப்பாடான்னு படுத்தது, அப்புறம் வயிறு கெட்டு போனது, இந்த உடம்பு மனசு யாரு கெட்டு போச்சோ, யாரு தவிச்சாலோ, பஜ்ஜி பிளேட்டு சட்னி உட்பட எல்லாம் என்னது, நாமரூப அப்பியரன்ஸ். ஓகே, இது எல்லாத்திலையும் ஊடுருவி இதற்கு எல்லாவற்றுக்கும் சேத்தனமாக விளங்கியது என்னது, நான் ஆத்மா. பஜ்ஜி திருஷ்டாந்தமும் சொல்லியாச்சு. ஜி உங்களுக்கு என்ன பஜ்ஜி இன்னைக்கு சாப்பிட்டலான்னு, எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று வரும். ந இதி வாக்கிய மூலியமாக தத்பத அல்லது அனாத்மாவுடைய சத்தியத்துவமும் அனாத்மாவுடைய இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸை ரியாலிட்டியா நீக்கி, அனாத்மான்னு ஒன்று தனியா கிடையாது, தது அப்படின்னு சொல்றதும் பிரம்மஸ்வரூபம், துவம்னு சொல்றதும் ஆத்மஸ்வரூபம். தேர்ஃபோர் தத்து துவம் அசி மகா வாக்கியை. ஜீவாத்ம பரமாத்மனோஹோ. புரியுதா? பரமாத்மா வந்துருத்தா? அப்போ சப்போஸ் ஈஸ்வரா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அப்படின்னு சொன்னா, வைகுண்டம்ங்கிறது என்னதுமா, ஆத்மாவா அனாத்மாவா? நான் போய் வைகுண்டத்தை அடையணும்னு சொன்னா எனக்கு வேற ஒரு லோகம் இருக்கிறது, அங்க யார் இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், அங்க ஒரு ஆதிசேஷ பாம்பு இருக்கிறது. சரி, நம்ம ரத்னகிரீஸ்வரர் கோயில், சரி கைலாசத்துல பரமேசிவன் உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு, கைலாசமும் அந்த சிவனும் எனக்கு வேற ஒன்று இருந்தார் என்றால் அது எதுல வரும், நாமரூப மித்யா தோற்றத்தில் வரும். அந்த ஈஸ்வரன் உடைய ஏகசார நித்திய சத்தியம் எதுன்னு சொன்னா பிரம்ம ஆத்மா அகம். தேர்ஃபோர் வாச்சியார்த்த திருஷ்டியில ஐக்கியம் ந சம்பவதி, லட்சியார்த்த திருஷ்டியில ஸ்வரூப திருஷ்டியில மாத்திரமே ஐக்கியம். கனெக்ட் பண்ண முடியுறதா? ஸ்வேதாஸ்வத்திரத்தை கூட எல்லாமே நீங்க சம்பந்தப்படுத்திக்கலாம். ஏனே குணம் எல்லாம் சொல்லும் போது ஈஸ்வரனை குணாதிசயங்களா வர்ணிக்கும் போது என்ன பண்றோம், அந்த நாமரூப திருஷ்டியில பகவான் பகவான் பகவான்னு ஜெகத் காரண புத்தியை நம்ம மேக்சிமம் கொண்டு வரோம். அப்புறம் அந்த காரணம் என்னங்கிறத என்கொயர் பண்ணும்போது இந்த காரணத்துடைய ஸ்வரூபம் பிரம்ம ஆத்மா ஏகசார நித்திய சத்தியம்னு புரியுது. சம்ஜே? ஓகே. Therefore மகா ஜீவாத்ம பரமாத்மனோஹோ, ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியமானது வித்யாத், தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. புரியுறதா? தெரிந்துகொள், புரிந்துகொள், டைம் ஆயிடுத்துன்னு தெரிந்துகொள். ஜீவாத்ம பரமாத்மனோஹோ,
ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை புரிஞ்சுக்கிறது மூலியமாக அதுக்கு என்ன பண்ணணும்? தொம்பது விசாரமான ஆத்மா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதோட சேர்ந்து என்னது? அதோட சேர்ந்து தத்பத மொத்த அனாத்மாவை நிஷித்ய ரெண்டுமே நடக்கணுமா. தேர்ஃபோர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஆத்மாலாம் ஓகே, ஆனா சொன்னேன்ல என்ன அர்த்தம்? அந்த ஜெகன் மித்யா இன்னும் நிஷேதமே நமக்கு இன்னும் அறிவில் ஏற்படலை. நிஷேதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் நிதித்தியாசனத்தில் ஆச்சாரிய என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்ம தியானமும் பண்ணணும், திருஷ்யானுவிருத்த சப்தானுவிருத்த எல்லாம் பண்ணும்போது அனாத்ம நிஷேதமும் அங்க தியானத்தில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி அதை நன்னா மனனம் பண்ணணும், நன்னா ஸ்ரவணமாகணும், தாத்பரிய நிர்ணயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிரம்ம சத்தியம் பண்ணணும், ஜெகன் மித்யா புரிஞ்சுக்கணும், ஜீவோ பிரம்ம இவ நாபரகான்னு ரிசல்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்? சாங்கியா என்ன சொல்றான்? இப்ப கேட்டேன்னா ஜெகத்காரணம் ஜடமா இதுவான்னு நம்ம ஒரு நிமிஷம் சாங்கியத்தில் போய் அப்படி தத்தலாடி திரும்பி வந்து இப்ப எங்க நடுவில் மாட்டின்னு இருக்கோம். புரியுதுதா? அங்க ஓரமா ஒரு மாம்பழம் தெரிகிறது, எது? குரங்குக்கு இல்லையா? ஆனா அது ஒரு மரத்துடைய ஒரு பெரிய ஒரு இது. மரத்துல சில இதெல்லாம் விழுந்து தெரியுமா, ஓட்டு இது மாதிரி பைப் மாதிரி இருக்கும். நம்ம தான் இங்க பைப் போட்டு வச்சிருக்கோம். நீங்க காட்டுக்கெல்லாம் போனேன்னா மரத்திலேயே இவ்வளவு பெருசா பைப் மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு உள்ள போயிடும் குட்டி குரங்கலாம். பெரிய குரங்கு என்ன பண்ணும்? நான் எப்படி போய் எடுக்கிறேன் பாருங்க, வேகத்தில் அப்படியே உள்ள போயிடும். உள்ள போனா மாம்பழம் இங்க இருக்கும், தலை இங்க இருக்கும், ஆனா வராது, நடுவில் மாட்டின்னு இருக்கும். ஏன்னா பைப்போட முதுகு பெருசா இருக்கும்ல, அந்த மரத்தோடைய வாய் சின்னதாக இருக்கும், மாட்டின்றும். ரிவர்ஸ் போனாதான் சுற்றி தான் வரணும். மாம்பழம் இங்கே இருக்கும், மாட்டின்டா மாதிரி. நம்ம என்ன பண்ணிட்டப்போ, சாங்கியனா அத்வைத்தனா? அத்வைத்தம் சொல்றது கரெக்டாக இருக்கு, சாங்கியனும் கரெக்டாக இருக்கு. இப்படி மாட்டின்னு கூடாது. நம்ம புரியுதா? ஏன் மனனம் பண்றோன்னு? ஏன் மனனம் பண்றோம்னா ஒன்னொன்னு நிஷேதமாகணும் அப்படின்னு சொல்லி மகா வாக்கியத்து மூலியமா சர்வம் பாதிதம் நெகேஷன் ஆகிறது. Therefore, லட்சியார்த்த ரூபேன மகா வாக்கிய ஞானத்தினால ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம்தான் சொல்லுறது. தட் இஸ் ஆத்மபோதா. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். சனிக்கிழமை சாயந்தரம் வழக்கம் போல இருக்கும்.